அத்தியாயம் 2 குடும்ப வரலாறு. எங்கள் குடும்பத்தின் வரலாற்றை சுமார் 27 தலைமுறைகளுக்கு முந்தையதுவரை அறிய முடியும். போஸ் சமூகத்தினர் காயஸ்தர் சாதியைச் சேர்ந்தவர்கள். போஸ் சமூகத்தின் தக்ஷன்ரார்ஹி பிரிவை நிறுவியவர் தசரத போஸ் என்பவர். அவருக்கு கிருஷ்ணா மற்றும் பரமா என 2 மகன்கள் இருந்தனர். பரமா கிழக்கு வங்காளத்திற்குச் சென்று அங்கேயே குடியேறினார். கிருஷ்ணா மேற்கு வங்காளத்தில் வாழ்ந்தார். தசரதாவின் கொள்ளுப் பேரன்களில் ஒருவர் முக்தி போஸ். அவர் கல்கத்தாவிற்கு தெற்கே சுமார் 14 மைல் தொலைவில் உள்ள மஹிநகர் என்ற கிராமத்தில் வசித்து வந்தார். அங்கிருந்துதான் இந்த குடும்பம் இப்போது மஹிநகரின் போஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. தசரதாவின் 11வது தலைமுறையில் வந்தவர் மஹிபதி. இவர் மிகச்சிறந்த திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்டவர். அவர் அப்போதைய வங்காள மன்னரின் கவனத்தை ஈர்த்தார். மன்னர் அவரை நிதி மற்றும் போர் அமைச்சராக நியமித்தார். அவரது சேவைகளை பாராட்டி முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த மன்னர் அவருக்கு சுபுத்தி கான் என்ற பட்டத்தை வழங்கினார். அப்போதைய வழக்கத்தின்படி ராயல் சலுகையின் அடையாளமாக மஹிபதிக்கு ஜாகிர் நிலம் வழங்கப்பட்டது. மஹிநகருக்கு அருகில் உள்ள சுபுத்திபூர் கிராமம்தான் அநேகமாக அவருக்கு வழங்கப்பட்ட ஜாகிராக இருந்திருக்கலாம். மஹிபதியின் 10 மகன்களில் 4வது மகனான இஷான் கான் உயர்ந்த நிலைக்கு வந்து அரசவையில் தனது தந்தையின் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இஷான் கானுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் மன்னரால் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அவரது 2வது மகன் கோபிநாத் போஸ் அசாதாரண திறமையும் வலிமையும் கொண்டிருந்தார். அவர் அப்போதைய சுல்தான் உசேன் ஷா 1493 முதல் 1519 வரை மன்னரால் நிதி அமைச்சர் மற்றும் கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அவருக்கு புரந்தர்கான் என்ற பட்டமும் மஹிநகருக்கு அருகில் உள்ள புரந்தர்பூர் என்ற கிராமமும் வழங்கப்பட்டது. புரந்தர்பூரில் கான் புக்கூர் அல்லது கான் குளம் என்று அழைக்கப்படும் ஒரு குளம் உள்ளது. இது புரந்தர்கானால் தோண்டப்பட்ட 1 மைல் நீளமுள்ள குளத்தின் நினைவுச் சின்னமாகும். மஹிநகருக்கு அருகில் உள்ள மாலஞ்சா கிராமம் புரந்தரின் தோட்டம் இருந்த இடத்தில்தான் உருவாகியுள்ளது. அந்த நாட்களில் ஹூக்ளி நதி மஹிநகரின் அருகே ஓடியது. வங்காளத்தின் அப்போதைய தலைநகரான கவுடாவிற்கு புரந்தர் படகில் சென்று வருவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். அது ராஜ்யத்தை வெளித்தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்தது. மேலும் அவர் அதன் தளபதியாக இருந்தார். புரந்தர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் தனது முத்திரையை பதித்தார். அவரது காலத்திற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பல்லாலி வழக்கத்தின்படி கயஸ்தர்களின் 2 பிரிவுகளான குலின் உயர்குடியினர், அதாவது போஸ், கோஷ் மற்றும் மித்ரா, மற்றும் மௌலிக், தத், டே, ராய் போன்றவை ஆகியோர் விதிகளின்படி ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஒரு குலின் குடும்பத்தின் மூத்த வாரிசு மட்டுமே ஒரு குலின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மௌலிக் குடும்பங்களில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற புதிய வழக்கத்தை புரந்தர் கொண்டு வந்தார். இன்றளவும் பரவலாக பின்பற்றப்படும் இந்த வழக்கம் ஒரே இரத்து உறவுக்குள் நடக்கும் திருமணங்களால் ஏற்படவிருந்த பேரழிவிலிருந்து கைஸ்தர்களை காப்பாற்றியது. புரந்தர் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் இருந்தார். வைணவர்களின் பக்திப் பாடல்களான பதவாலியை இயற்றியவர்களில் அவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. கவிராமாவின் ராயனங்கள் போன்ற பல வங்காள கவிதைகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஹூக்ளி நதி வங்காள மொழியில் கங்கை என்று அழைக்கப்படுகிறது மஹிநகர் மற்றும் அண்டை கிராமங்கள் வழியாக ஓடியது என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகின்றன. இப்போது கூட கங்கையின் பழைய படுகையில் உள்ள அனைத்து குளங்களும் மரியாதையின் நிமித்தமாக கங்கை என்று அழைக்கப்படுகின்றன. ஏகாஹ் போசின் கங்கை, அதாவது போசின் குளம் என்று அர்த்தம். நதிப்படுகை மாறியது இந்த கிராமங்களின் ஆரோக்கியத்திற்கும் செழிப்புக்கும் மரண அடியை கொடுத்தது. கிராமப்புறங்களில் ஏற்பட்ட வடிகால் பாதிப்பினால் தொற்று நோய்கள் பரவின. இது பெருமளவிலான மக்களை வேறு இடங்களுக்கு குடியேறச் செய்தது. போஸ் குடும்பத்தின் ஒரு கிளை புரந்தர் கானின் நேரடி வாரிசுகள் அருகில் உள்ள கொடாலியா கிராமத்திற்கு சென்றனர். ஒரு நீண்ட அமைதிக்குப் பிறகு கொடாலியா, சிங்கிபோடா, ஹரிநபி, மாலஞ்சா, ராஜ்பூர் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பகுதி மீண்டும் புத்துயிர் பெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார எழுச்சி ஏற்பட்டது. இது நூற்றாண்டின் இறுதி வரை தொடர்ந்தது. ஆனால் மீண்டும் ஒருமுறை தொற்று நோய்களால், இம்முறை மலேரியாவால் கிராமப்புறங்கள் பேரழிவிற்கு உள்ளாகின.
இந்த பாழடைந்த கிராமங்களின் வழியாக நடந்து சென்று காட்டுக் கொடிகள் படர்ந்து சிதிலமடைந்த நிலையில் நிற்கும் பெரிய மாளிகைகளைக் கண்டாலே அதிக தூரம் இல்லாத கடந்த காலத்தில் அந்த பகுதி எத்தகைய செழிப்பையும் கலாச்சாரத்தையும் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை ஒருவர் உணர முடியும். சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன் இங்கு தோன்றிய அறிஞர்கள் பெரும்பாலும் இந்தியாவின் பழங்கால அறிவுச் செல்வங்களை கற்றறிந்தவர்கள் ஆவர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் முற்போக்கு சிந்தனைகளை எதிர்க்கவில்லை. இந்த பண்டிதர்களில் சிலர் பிரம்ம சமாஜத்தின் வழிகாட்டிகளாக இருந்தனர். இது சமூக கலாச்சார பார்வையில் ஒரு புரட்சிகரமான அமைப்பாகும். மற்றவர்கள் வங்காள மொழியில் அச்சிடப்பட்ட மதச்சார்பற்ற பத்திரிகைகளின் ஆசிரியர்களாக இருந்தனர். அவர்கள் புதிய வங்காள இலக்கியத்தை உருவாக்குவதிலும் தற்கால பொது விவகாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்தனர். பண்டிட் ஆனந்த சந்திர வேதாந்த வாகீஷ் அந்த காலத்தின் செல்வாக்கு மிக்க பத்திரிகையான தத்துவபோதினி பத்திரிகையின் ஆசிரியராகவும் பிரம்ம சமாஜத்தின் வழிகாட்டியாகவும் இருந்தார். பண்டிட் துவாரகநாத் வித்யாபூஷன் பெங்காலி மொழியில் அச்சிடப்பட்ட முதல் வார இதழான சோம் பிரகாஷின் ஆசிரியராக இருந்தார். அவரது மருமகன்களில் ஒருவரான பண்டிட் சிவ்நாத் சாஸ்திரி பிரம்ம சமாஜத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராவார். பாரத் சந்திர சிரோமணி இந்து சட்டத்தில், குறிப்பாக தாயபாக் எனப்படும் இந்து சட்டத்தின் வங்காள பிரிவில் ஒரு நிபுணராக இருந்தார். கலைஞர்களில் புகழ்பெற்ற ஓவியரான கலிகுமார் சக்கரவர்த்தி மற்றும் இசைக்கலைஞர்களில் அகோர் சக்கரவர்த்தி மற்றும் காளி பிரசன்ன போஸ் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிடலாம். கடந்த சில தசாப்தங்களாக இந்த பகுதி தேசியவாத இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளது. ஹரிகுமார் சக்கரவர்த்தி மற்றும் சத்காரி பானர்ஜி 1936 இல் தியோலி தடுப்பு முகாமில் இறந்தவர் போன்ற செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களே ஆவர். சர்வதேச புகழ் பெற்ற தோழர் எம்.என். ராய் அவர்களும் இங்குதான் பிறந்தார். மீண்டும் நம் கதைக்கு வருவோம். கொடாலியாவிற்கு குடியேறிய போஸ்கள் குறைந்தது 10 தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் குடும்ப மரபியல் வம்சாவளி கிடைக்கிறது. எனது தந்தை புரந்தர் கானின் வழிவந்த 13வது தலைமுறையைச் சேர்ந்தவர். தசரத போஸின் வம்சத்தில் 26வது தலைமுறையைச் சேர்ந்தவர். எனது தாத்தா ஹரநாத்திற்கு ஜாதுநாத், கேதார்நாத், தேவேந்திரநாத் மற்றும் எனது தந்தை ஜானகிநாத் என 4 மகன்கள் இருந்தனர். மரபுப்படி எங்கள் குடும்பம் சாக்த பிரிவைச் சேர்ந்ததாக இருந்தாலும் ஹரநாத் ஒரு தீவிர வைணவராக இருந்தார். வைணவர்கள் பொதுவாக அகிம்சை குணமுடையவர்கள் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் வருடாந்திர துர்கா பூஜையில் கடவுளை தாயின் வடிவில் வணங்குவது, ஆடு பலியிடும் வழக்கத்தை ஹரநாத் நிறுத்தினார். துர்கா பூஜை என்பது வங்காள இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகும். அதே கிராமத்தில் வசிக்கும் போஸ் குடும்பத்தின் மற்றொரு கிளை இன்றளவும் வருடாந்திர பூஜையில் ஆடு பலியிடுவதை பின்பற்றினாலும் எங்கள் குடும்பத்தில் இந்த புதிய மாற்றம் இன்று வரை மதிக்கப்படுகிறது. ஹரநாத்தின் 4 மகன்களும் வேலை தேடி வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். இம்பீரியல் செயலகத்தில் வேலை பார்த்து மூத்த மகன் ஜாதுநாத் தனது வாழ்க்கையின் ஒரு நல்ல பகுதியை சிம்லாவில் கழிக்க வேண்டியிருந்தது. இரண்டாமவர் கேதார்நாத் நிரந்தரமாக கல்கத்தாவிற்கு சென்றுவிட்டார். மூன்றாமவர் தேவேந்திரநாத் அரசாங்கத்தின் கல்வித்துறையில் இணைந்து முதல்வர் பதவி வரை உயர்ந்தார். அவர் பல இடங்களுக்கு மாற்றலாகிச் சென்று ஓய்வுக்குப் பிறகு கல்கத்தாவில் குடியேறினார். எனது தந்தை மே 1860 28ஆம் தேதியும் எனது தாய் 1869ஆம் ஆண்டிலும் பிறந்தனர். கல்கத்தாவில் உள்ள ஆல்பர்ட் பள்ளியில் மெட்ரிகுலேஷன், அப்போது நுழைவுத் தேர்வு என்று அழைக்கப்பட்டது, தேர்ச்சி பெற்ற பிறகு சில காலம் செயின்ட் சேவியர் கல்லூரி மற்றும் பொது சபை நிறுவனம், இப்போது ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பின்னர் அவர் கட்டாக் சென்று ரேவன்ஷா கல்லூரியில் பட்டம் பெற்றார். சட்டப்பட்டம் பெறுவதற்காக கல்கத்தாவிற்கு திரும்பிய அவர் இந்த காலகட்டத்தில் பிரம்ம சமாஜத்தின் முக்கிய பிரமுகர்களான பிரம்மானந்த் கேஷவ் சந்திர சென், அவரது சகோதரர் கிருஷ்ணா விஹாரி சென் மற்றும் சிட்டி கல்லூரியின் முதல்வரான உமேஷ் சந்திர தத் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். கிருஷ்ணா விஹாரி சென் இயக்குநராக இருந்த ஆல்பர்ட் கல்லூரியில் விரிவுரையாளராக சிறிது காலம் பணியாற்றினார். 1885ஆம் ஆண்டில் அவர் கட்டாக்கிற்குச் சென்று வழக்குரைஞராக பணியாற்றத் தொடங்கினார். 1901ஆம் ஆண்டில் கட்டாக் நகராட்சியின் முதல் அதிகாரப்பூர்வமற்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1905 வாக்கில் அவர் அரசு வழக்கறிஞராகவும் அரசு குற்றவியல் வழக்குரைஞராகவும் ஆனார். 1912ஆம் ஆண்டில் வங்காள சட்டமன்ற உறுப்பினராக ஆன அவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டது. 1917இல் மாவட்ட ஆட்சியருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் மற்றும் குற்றவியல் வழக்குரைஞர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். 13 ஆண்டுகளுக்குப் பிறகு 1930இல் அரசாங்கத்தின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது ராவ் பகதூர் பட்டத்தையும் அவர் துறந்தார். நகராட்சி மற்றும் மாவட்ட வாரியம் போன்ற பொது அமைப்புகளுடன் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் விக்டோரியா பள்ளி மற்றும் கட்டாக் யூனியன் கிளப் போன்ற கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களிலும் அவர் தீவிரமாக பங்கேற்றார். அவர் நிறைய தொண்டுகளைச் செய்தார். அதிலிருந்து ஏழை மாணவர்களுக்கு ஒரு நிலையான பங்கு கிடைத்தது. அவரது நன்கொடைகளில் பெரும் பகுதி ஒரிசாவிற்குச் சென்றாலும் அவர் தனது பூர்வீக கிராமத்தை மறக்கவில்லை. அங்கு அவர் முறையே தனது தாய் மற்றும் தந்தையின் பெயரால் ஒரு தொண்டு மருந்தகம் மற்றும் நூலகத்தை நிறுவினார். அவர் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர கூட்டத்திற்கு தவறாமல் செல்பவராக இருந்தார். ஆனால் அவர் தீவிரமாக அரசியலில் பங்கேற்கவில்லை. அதே சமயம் அவர் சுதேசி இயக்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவாளராக இருந்தார். 1921இல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய பிறகு காங்கிரசின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், கதர் மற்றும் தேசிய கல்வி ஆகியவற்றில் அவர் ஆர்வம் காட்டினார். அவர் எப்போதுமே ஆன்மீக சிந்தனை கொண்டவராக இருந்தார். மேலும் 2 முறை தீட்சை பெற்றார். அவரது முதல் குரு சாக்தராகவும் இரண்டாவது குரு வைணவராகவும் இருந்தனர். பல ஆண்டுகளாக அவர் உள்ளூர் பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தார். அவர் எப்போதும் மிகவும் ஏழ்மையான மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார். மேலும் அவர் இறப்பதற்கு முன்பு தனது பழைய வேலைக்காரர்கள் மற்றும் பிற சார்ந்திருப்போருக்காக சில ஏற்பாடுகளை செய்திருந்தார். முதல் அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கல்கத்தாவின் வடக்கு பகுதியான ஹத்கோலாவின் தத் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனது தாய். பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப நாட்களில் தத் குடும்பத்தினர் தங்களது செல்வத்தின் மூலமாகவும் புதிய அரசியல் அமைப்புக்கு தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும் திறனாலும் கல்கத்தாவில் அதிக முக்கியத்துவம் பெற்ற குடும்பங்களில் ஒன்றாக இருந்தனர். இதன் விளைவாக அன்றைய புதிய உயர்குடியினரிடையே அவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். எனது தாயின் தாத்தாவான காசி நாத் தத் குடும்பத்திலிருந்து பிரிந்து கல்கத்தாவிற்கு வடக்கே 6 மைல் தொலைவில் உள்ள பரநகர் என்ற சிறிய நகரத்திற்குச் சென்று தனக்கென ஒரு பெரிய மாளிகையைக் கட்டி அங்கேயே குடியேறினார். அவர் மிகவும் நன்கு படித்த மனிதராகவும் அதிக புத்தகங்களை வாசிப்பவராகவும் மாணவர்களின் நண்பராகவும் இருந்தார். அவர் கல்கத்தாவில் வணிகம் செய்து வந்த ஒரு பிரிட்டிஷ் நிறுவனமான மெசர்ஸ் ஜார்டின் ஸ்கின்னர் கோ நிறுவனத்தில் ஒரு உயர் நிர்வாக பதவியில் இருந்தார். எனது தாயின் தந்தை கங்கா நாராயண் தத் மற்றும் தாத்தா இருவரும் தங்களது மருமகன்களை தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலிகள் என்ற பெயர் பெற்றவர்கள். இதன் மூலம் அவர்களால் அன்றைய கல்கத்தா உயர்குடியினரின் முக்கிய குடும்பங்களுடன் திருமண உறவுகளை ஏற்படுத்த முடிந்தது. காசி நாத் தத்தின் மருமகன்களில் ஒருவர் சர் ரோமேஷ் சந்திர மித்ரா ஆவார். அவர் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்தார். இன்னொருவர் ராய் பகதூர் ஹரிவல்லபோஸ். இவர் என் தந்தைக்கு முன்பே கட்டாக்கிற்குச் சென்று ஒரு வழக்கறிஞராக ஒரிசா முழுவதும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர். எனது தாயின் தந்தையான கங்கா நாராயண் தத் எனது தாயை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கும் முன் எனது தந்தையின் திறமைகளை நன்கு சோதித்து அவரது அறிவுத்திறனைப் பற்றி திருப்தி அடைந்த பிறகே சம்மதித்தார் என்று கூறப்படுகிறது. எனது தாய் அவரது மூத்த மகள் ஆவார். அவரது இளைய சகோதரிகளுக்கு அடுத்தடுத்து மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியான மறைந்த பரதா சி. மித்ரா சி. எஸ். பனாரஸ் நகரத்தின் திரு. உபேந்திர நாத் போஸ், சார்பு நீதிபதியான மறைந்த சந்திர நாத் கோஷ் மற்றும் கல்கத்தாவின் மறைந்த ராவ் பகதூர் சுனி லால் போஸின் தம்பியான மறைந்த டாக்டர் ஜே. என். போஸ் ஆகியோருடன் திருமணம் நடைபெற்றது. குடும்ப மரபியல் அடிப்படையில் பார்த்தால் எனது தந்தையின் வழியில் பெரிய குடும்பங்கள் இருப்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்று என்பது சுவாரஸ்யமான செய்தியாகும். ஆனால் எனது தாயின் வழியில் அதற்கு நேர்மாறான நிலை இருந்தது. எனது தாய் வழி தாத்தாவிற்கு 9 மகன்களும் 6 மகள்களும் இருந்தனர். அவரது குழந்தைகளில் எனது தாயார் உட்பட மகள்களுக்கே பெரும்பாலும் பெரிய குடும்பங்கள் அமைந்தன.
மகன்களுக்கு அல்ல. எனது பெற்றோருக்கு 8 மகன்களும் 6 மகள்களும் பிறந்தனர். அதில் 9 பேர், 7 மகன்கள், 2 மகள்கள் இன்றும் உயிருடன் உள்ளனர். எனது உடன் பிறந்தவர்களில் சிலருக்கு, ஆனால் பெரும்பாலானோருக்கு அல்ல, 8 அல்லது 9 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் சகோதரர்களை விட சகோதரிகளுக்கே அதிக குழந்தைகள் பிறந்தன என்று உறுதியாகச் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அதிக குழந்தைகள் பிறக்கும் மரபணு எந்த பாலினத்திற்கு அதிகம் தொடர்கிறது என்பதை அறிவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாகும். ஒருவேளை மரபியல் வல்லுநர்கள் இதற்கு பதிலளிக்கக்கூடும். இது எனது குடும்பத்தின் மற்றும் எனது ஆரம்பகால வாழ்க்கையின் கதை. ஆனால் நான் வளர்ந்த அந்த காலகட்டம் வெறும் குடும்ப விவகாரங்களை மட்டும் கொண்டதல்ல. அது இந்திய சமூகம் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேரம். பிரிட்டிஷாரின் ஆட்சி இந்தியாவில் ஆழமாக வேரூன்றிய அந்த நாட்களில் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? எனது தலைமுறைக்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்தது? வாருங்கள், அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.